நாமெல்லாம் எப்படின்னா சொல்றது, எல்லாமே வந்தா ஆட்சி நல்லா தான் இருக்கும். பழைய ஆட்சி மாதிரி இருந்தாக்கா இந்த ஆட்சி நல்லா தான் இருக்கும். பழைய ஆட்சி இருந்தா எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குது? யாரோட ஆட்சி நல்லா இருக்கு? ரெட்டையில ஆட்சி நல்லா இருந்துச்சு. சொன்னா ரெட்டையில ஆட்சி நல்லா இப்போ எந்த டிஸ்டர்ப் இல்லை, எந்த இது இல்லை. இப்போ விஜய் வந்து உள்ள தூந்துட்டா, ரெட்டையில உள்ள தூந்துட்டாக்கா பெனிஃபிட் நல்லா இருக்கும். அவன் தூரலனாக்கா கொஞ்சம் ரொம்ப விஜய் தனித்து தான் போட்டியிடணும்னு சொல்லிட்டாரு. தனி போட்டினாக்கா அது நடக்கிறதுக்கு ஆட்சி இல்லை. விஜயகாந்த் மாதிரி ஆச்சுனாக்கா லாஸ்ட்டில் விஜயகாந்த் மாதிரி ஆகிட்டாலும் என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. கூட வந்தே குழி வச்சுட்டாங்க விஜயகாந்துக்கு. அதே மாதிரி இவனும் கூட வந்து குழி வச்சுட்டாக்க எல்லாமே பண்ண முடியாது தானே. என்ன சாதிச்சான் விஜயகாந்த் சொல்லுங்க? தனி கட்சி இருந்துங்க, தனி கட்சி சாதிக்கிறான். என்ன சாதிச்சான் சொல்லுங்க? என்ன சாதிச்சான்? அவன் உயிர் போனதான் மிச்சம். என்ன சாதிக்க முடியல. கூட்டாளி பழப்பம் இருந்தாக்கா ரெண்டுமே இருந்தாக்கா ஜெயிக்கலாம். தனி கட்சியெல்லாம் நின்று சாதிக்க முடியாது. உங்க ஆதரவு யாருக்குமா? யாருக்கு வரும்? நல்லாவா ரெட்டாளம் இருந்தா நல்லாவா, சூரியன் இருந்தா நல்லாவா? சூரியன் வந்ததாங்க நல்லது. சூரியன் தான் எங்களுக்கு. நான் எப்பவுமே எனக்கு வேற வந்து நான் சூரியன் தான் ஓட்டே போட்டேன். இன்ன வரைக்கும் நான் ஒரு ரூபா கூட ஆக மாட்டேன். போவோம் ஓட்டு போட்டு கொண்டு வந்துடுவேன். எங்களுக்கு அதான் உதவி. ஓட்டுக்கு பணம் கொடுக்கறது வாங்குறது பத்தி நான் வாங்குறது இல்லை. தப்பா சரியா? அது தப்பா சரியா? ஆமா தப்பா ரைட்டா? அது தப்பு. காசு வாங்கி போடுறது தப்பு ஓட்டு. அவங்க என்னன்னாலையும் நம்ம பண்ணுன்னு கேட்கலாம். நம்ம காசு வாங்கி போட்டா அவங்களுக்கு கேட்கறதுக்கு நம்ம ரூல்ஸே இல்லை. அது முடிஞ்சு போச்சு. காசு வாங்க தப்பு. எந்த ஆட்சி வந்தா நல்லா இருக்கும்? எங்களுக்கு சூரியன் தான் வந்து இருக்கணும். ஏன்னா லேடிஸ் வந்து சூரியன் தான் வேணுங்க. சூரியன் தானே இருக்கு. சூரியன் தானே வேணும். சூரியன் தான் முக்கியம். சூரியன் தான் முக்கியம்.